ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் லைஃப்ங்கிற போமை பற்றி பார்க்க போகிறோம். இதோட ஆத்தர் இன்ட்ரடக்ஷன் பார்த்துக்கோங்க. அபவுட் த போயட் ஹென்ரி வேன் டைக். இவரோட பீரியட் பார்த்திங்கன்னா 1852லேருந்து 1933 வரைக்கும் இவருடைய லைஃப் ஸ்பேன். இவர் வந்து ஒரு அமெரிக்கன் ஆத்தர், போயட், எஜுகேட்டர், கிளர்ஜிமேன்னா இந்த கிறிஸ்டியானிட்டியில் இருக்கிற ஒரு இது. ஹி சர்வ்ட் அஸ் அ ப்ரொஃபஸர் ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர். இவர் இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. எங்கன்னா பிரின்ஸ்டன் யூனிவர்சிட்டி பிட்வீன் 1899லேருந்து 1923 வரைக்கும். ஹி வாஸ் எலெக்டட் டு த அமெரிக்கன் அகாடமி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் லெட்டர்ஸ் அண்ட் ரிசீவ்டு மெனி அதர் ஹானர்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வீடியோவில் நம்ம சோனட்னா என்னன்னு பார்த்தோம். இப்போது இந்த லைஃப்ங்கிற போயமில் ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸா பார்த்துக்கிட்டிங்கன்னா அது 8 லைன்ஸில் இருக்குது. செகண்ட் இது பார்த்திங்கன்னா 6 லைன்ஸில் இருக்குது. ஸோ அதை ஃபஸ்ட்டு 8 லைன்ஸை வந்து ஆக்டேவ்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு 6 லைன்ஸை வந்து செசட்னு சொல்லுவாங்க. ஓவரால் இதை வந்து சோனட்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், 14 லைன்ஸ் உள்ள இந்த சோனட் வந்து நம்ம இப்போ லைன் பை லைன் எக்ஸ்ப்ளனேஷன் பார்ப்போம். பிஃபோர் தட் இது ப்ரீஃபாக பார்ப்போம். ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த போயம் இன்ஸ்பயர் அஸ் டு லிவ் பிரேவாக வாழணும் அப்படின்னு சொல்லுது. ஆப்டிமிஸ்டிக் வியூவில் வந்து பார்க்குறாங்க. பாசிட்டிவ் லைஃப்பை வந்து ஒரு பாசிட்டிவ் வியூவில் வந்து பார்க்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வில் மூவ் ஆன் டு லைன் பை லைன் எக்ஸ்ப்ளனேஷன். ஃபஸ்ட் லைன் பாருங்கள். லெட் மீ பட் லிவ் மை லைஃப் ஃப்ரம் இயர் டு இயர். இந்த போயிட் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஹி வாண்ட் டு லிவ் ஹிஸ் லைஃப், அவரோட லைஃப்பை வந்து வாழ நினைக்கிறாரு 1 இயரில் அட் அ டைம், ஃபோக்கஸிங் ஆன் த ப்ரெசண்ட். அதாவது ப்ரெசண்ட்டில் நடக்கிறத ஃபோக்கஸ் பண்ணி வாழணும். அதை ப்ரெசண்ட்டை விட ஃப்யூச்சரை பற்றி எதுவும் ஒரி இல்லாமல் ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் வாழணும் அப்படின்னு ஃபஸ்ட் லைனில் அவர் சொல்கிறார். செகண்ட் லைன் பாருங்கள். வித் ஃபார்வர்ட் ஃபேஸ் அண்ட் அன்ரிலக்டன்ட் சோல் ஹி வாண்ட்ஸ் டு லிவ் லைஃப் பாசிட்டிவாக வாழ நினைக்கிறாரு. வித்தவுட் எனி ஹெசிடேஷன், எந்த ஒரு தயக்கமும் பயமும் அவருடைய ஹார்ட்டில் இல்லாமல் வித் ஃபார்வர்ட் ஃபேஸ் அண்ட் அன்ரிலக்டன்ட் சோலோட வாழ நினைக்கிறாரு. தேர்ட் லைன் பாருங்கள். நாட் ஹரிங் டு, நாட் டேர்னிங் ஃப்ரம் த கோல். ஹி டசன்ட் வாண்ட் டு ரஷ் த்ரூ லைஃப். ரொம்ப ரஷ் பண்ணிவிட்டு ஹரிபரியில் அவர் வந்து வாழ நினைக்கல. இல்லைனா ஏதாவது சேலஞ்சஸ் வரும் இல்லையா லைஃப்பில், அதை விட்டு ஓடவும் நினைக்கல. அவர் என்ன ப்ரிஃபர் பண்ணுறாரு அப்படின்னா தேர்ட் லைனில் சொல்கிறாரு, ஸ்டெடி பர்பஸ்ஃபுல் அப்ரோச். ஸ்டெடியாக அவரோட லைஃப்பை வந்து வாழ நினைக்கிறாரு. நெக்ஸ்ட் ஃபோர்த் லைன் பாருங்கள். நாட் மோர்னிங் ஃபார் த திங்ஸ் தட் டிஸ்அப்பியர். மோர்னிங்னா என்னது, இந்த இடத்துல புலம்புறது, அழறது, அந்த மாதிரி. இட் டசன்ட் விஷ் டு பி சேடாக இருக்க அவர் விரும்பல. அபவுட் வாட் இஸ் லாஸ்ட் ஆர் வாட் ஹஸ் பாஸ்ட். அவரை விட்டு என்ன போச்சு, என்ன தொலைஞ்சுது, அதை நினச்சி மோன் பண்ணாமல் வாழ நினைக்கிறாரு. நெக்ஸ்ட் பாருங்கள். இந்த டிம் பாஸ்ட் நார் ஹோல்டிங் பேக் இன் ஃபியர். ஹி அவாய்ட்ஸ், அதாவது கிளிங்கிங் டு த பாஸ்ட்டை நினச்சி அதிலே உட்காந்துருக்க அவர் விரும்பலை. ஆர் லெட்டிங் ஃபியர் ஸ்டாப் ஹிம் ஃப்ரம் மூவிங் ஃபார்வர்ட். அப்போது பாஸ்ட்டில் நடந்த இன்சிடென்ட்ஸோட பயத்தெல்லாம் வச்சு அவர் அங்கேயே கிளிங் பண்ணாமல் ஹி வாண்ட்ஸ் டு கோ ஃபார்வர்ட். நெக்ஸ்ட் லைன் பாருங்கள். ஃப்ரம் வாட் த ஃப்யூச்சர் வெயில்ஸ் பட் வித் த ஹோல். அதாவது அவர் என்ன சொல்ல வராங்கன்னா, ஹி வாண்ட்ஸ் டு அக்செப்ட் த அன்னோன் ஃப்யூச்சர். நம்ம நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல, அன்சர்டன் இல்லையா, அதை வந்து அவர் அக்செப்ட் பண்ணுறாரு வித் ஃபுல் அண்ட் ஓப்பன் ஹார்ட் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் லைன் பாருங்கள். அண்ட் ஹாப்பி ஹார்ட் தட் பேஸ் இட்ஸ் ஸ்டால். ஹி அக்செப்ட்ஸ் லைஃப் பேர்டன். அவரோட எல்லா சுமையும் அவர் ஹாப்பி ஹார்ட்டோட என்ன செய்கிறாரு, அக்செப்ட் பண்ணுறாரு. ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், பொறுப்புகள் எல்லாத்தையுமே வில்லிங்காக ஜாய்ஃபுல்லாக என்ன செய்கிறாரு, ஒரு ஹாப்பி ஹார்ட்டோட அவரை அக்செப்ட் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் லைன் பாருங்கள். டு யூத் அண்ட் ஏஜ் அண்ட் ட்ராவல்ஸ் ஆன் வித் சியர். யங்கோ இல்லை ஓல்டோ, எந்த வயதானாலும் ஹி விஷஸ் டு மூவ் த்ரூ லைஃப் சியர்ஃபுல்லி அண்ட் ஹோப்ஃபுல்லாகவும் ஹாப்பியாகவும் அவர் என்ன செய்கிறாரு, ஹி வாண்ட்ஸ் டு மூவ் த்ரூ அவுட் இஸ் லைஃப். நெக்ஸ்ட் பாருங்கள். ஸோ லெட் த வேவ் விண்ட் அப் த ஹில் ஆர் டவுன். ஹி டசன்ட் மைண்ட் இட்ஸ் லைஃப் ஜேர்னி கோஸ் அப்ஹில் அப்படிங்கிறது வந்து ஹார்ட் டைம்ஸ், டவுன் ஹில்ங்கிறது இந்த இடத்துல ஈஸி டைம்ஸ். ஹி டசன்ட் மைண்ட். லைஃப்பில் மேலே போனாலும் கீழே போனாலும் ஹி டசன்ட் மைண்ட். ஸோ அதை தான் சொல்கிறாங்க. ஸோ லெட் த வே வைண்ட் அப் த ஹில் ஆர் டவுன். எங்கே வேணாலும் போகட்டும். ஓவர் ரஃப் ஆர் ஸ்மூத் த ஜேர்னி வில் பி ஜாய். பாத் வந்து ரஃப்பாக இருக்கட்டும், ஸ்மூத்தாக இருக்கட்டும், என்ன வேணாலும் இருக்கட்டும், பட் ஹீ வில் ஃபைண்ட் ஜாய். எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் ஹி வில் ஃபைண்ட் ஜாய் ஐ வில் ஃபைண்ட் ஜாய் இன் த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் லைன் பாருங்கள். Still seeking what I sought when but a boy. Even as an adult, பாய்லேருந்து ஒரு அடல்ட்டாக வளர்ந்தாலும் கூட he continues to chase. என்ன துரத்திட்டு இருக்காருன்னா ட்ரீம்ஸு, ஹோப்ஸு he had as a child.
அடல்ட்ஹுட்டில் இருந்தாலும் அவர் சைல்டில் இருந்த அந்த நினைவுகள், ட்ரீம்ஸ், ஹோப்ஸ் எதுவுமே அவர் என்ன செய்யலை, விடலை. இங்கே வந்து அவர் ஏஜ் டசன்ட் மேட்டர் அப்படிங்கிற பாயிண்ட்டை வந்து நமக்கு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் லைன் பாருங்கள். நியூ ஃப்ரெண்ட்ஷிப், ஹை அட்வென்ச்சர் அண்ட் அ க்ரௌன். ஹி சீக்ஸ், என்ன அவர் தேடுறாரு அப்படின்னா நியூ ரிலேஷன்ஷிப்ஸ், புது புது நண்பர்கள், எக்ஸைட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவங்கள் அண்ட் மீனிங்ஃபுல் அச்சீவ்மெண்ட்ஸ். இது எல்லாமே என்ன சிம்பிளைஸ் பண்ணுதுன்னா எ க்ரௌன். நெக்ஸ்ட் பாருங்கள். மை ஹார்ட் வில் கீப் த கரேஜ் ஆஃப் த quest. அவரோட ஹார்ட் வந்து எதை வச்சுருக்கோம் அப்படின்னா கரேஜ் ஆஃப் த quest. ஹி வில் ஸ்டே பிரேவாக இருப்பேன் அண்ட் கமிட்டட் டு ஹிஸ் லைஃப் ஜேர்னி. அவரோட லைஃப் ஜேர்னியில் அவர் கமிட்டடாக இருப்பேன். அந்த தேடலில், questனா என்னது, தாகம், தேடல், அந்த தேடலில் கமிட்டடாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது நெக்ஸ்ட் லைன் பாருங்கள். அண்ட் ஹோப், லாஸ்ட் லைன். அண்ட் ஹோப் த ரோட்ஸ் லாஸ்ட் டர்ன் வில் பி த பெஸ்ட். அவர் என்ன பிலீவ் பண்ணுறாரு, நம்புகிறாரு எண்ட் ஆஃப் த லைஃப்லனா, வாட் லைஃப்ஸ் பியாண்ட் டெத் வில் பி த மோஸ்ட் பியூட்டிஃபுல் அண்ட் ரிவார்டிங் பார்ட். டெத்துக்கு அப்புறம் எதுவாக இருந்தாலும் அது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவும் ரிவார்டிங்காகவும் இருக்கும். இதுக்கெல்லாம் என்ன சொல்கிறாரு, லெட் மீ பட் லிவ் மை லைஃப் ஃப்ரம் இயர் டு இயர். அதாவது பாசிட்டிவ் நோட்டில் முடிக்கிறார். ஃப்ரெண்ட்ஸ், எதுவாக இருந்தாலும் நான் ஹாப்பியாக நான் ஃபேஸ் பண்ணுவேன் அப்படின்னு ஆப்டிமிஸ்டிக் வியூவோட இந்த போயமை எண்ட் பண்ணுறாங்க. இது 40 lines உள்ள சோனட். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. கீப் சப்போர்ட்டிங்.